வணக்கம். பரமஹம்ச யோகானந்தரின் புனித ஆசிரமம் ராஞ்சியிலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். பரமஹம்ச யோகானந்தர் எழுதிய புத்தகம் யோகியின் சுயசரிதம். அதுல பரமஹம்ச யோகானந்தர் சொல்றாரு ஒரு அருமையான விஷயம். என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இறைவனோட திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின்படி நம்ம வாழ்க்கையை நடத்தும் பொழுது நமது வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக ஆகுது. அதே சமயத்தில் மன நிறைவு நமக்குள்ள வருது. அப்புறம் எவ்வளோ விதமான இந்த அழுத்தங்கள், நம்மளுக்கு வரக்கூடிய கவலைகள், அதிலிருந்து விடுபடுறதுக்கு இது அருமையான வழி. இறைவனோட திட்டத்தோடு சேர்றதுன்னா நமது வாழ்க்கையை ரொம்ப போர் அடிக்கும், நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கலாம். பட் அந்த மாதிரி கிடையாது. இறைவனோடு எவ்வளோ அதிகமாக இணைகிறோமோ அவ்வளோ அதிகமாக நமக்குள்ள மகிழ்ச்சி அதிகமாகிட்டே வரும், ஆனந்தம் அதிகமாகிட்டே வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தடவை யோகியின் சுயசரிதம் படிச்சீங்கன்னா உங்களுக்கே நல்லா கிளியராக இது புரிய ஆரம்பிக்கும். இன்னொரு கேள்வி, இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ பார்க்குறோம், நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. பல வழிகள் இருக்கு. எனக்கு ஏற்ற வழி எது, எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் உண்மையான குருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த கேள்வி எப்போதுமே வருது. அதுக்கு பதில் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது யார் எது சொன்னாலும் சரி, நம்ம பகுத்தறிவை உபயோகிச்சு அது சரியா இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம இதயத்திலிருந்து வரக்கூடிய ஃபீலிங் சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஹார்ட் அண்ட் ஹெட் ரெண்டையும் சேர்த்து நமக்கு அது வரும்போது பார்க்கும்போது நமக்கு நல்லா இருந்ததுன்னா அப்போ நம்ம we can be sure. அதாவது என்னோட வைப்ரேஷனும் அந்த வழியினோட வைப்ரேஷனும் மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ரெண்டுக்கும் ரெசனன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு யோகியின் சுயசரிதம் உங்களுக்கு ஏற்ற வழியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வழி. முதல்ல அதை படித்து பாருங்க, யோகியின் சுயசரிதத்தை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பகுத்தறிவினால எல்லாத்தையுமே ஒத்துக்க முடியுது. அதே சமயத்தில் உங்களுக்கு இதயத்திலிருந்து நல்ல ஃபீலிங் வருது அப்படின்னா இது சரியான வழின்னு அர்த்தம். இந்த வழி என்னது? இது ஒரு சமச்சீர் வாழ்வு. அதாவது உடல், மனம், ஆன்மா மூணையும் எப்படி ஒரே விதமாக சீராக எப்படி வளர்க்கறது, டெவலப் பண்ணுறது, அதுக்கான வழி. அதாவது நம்ம உடலை நல்ல பேணி அதை ஃபிட்டாக வைக்கிறது, உடலுக்கான விஞ்ஞான வழிமுறைப்படி எப்படி உடலை ஃபிட்டாக வைக்கிறது. ரெண்டாவது, நமக்கு இறைவன் கொடுத்த அறிவு அதை எப்படி நம்ம பெருக்கிக்கிறது. அதாவது இன்ஜினியரிங்னு சொல்கிறது. அது ஒரு தொழில்நுட்பம். நமக்கு நமது எண்ணங்களை உபயோகித்து வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைகிறது, அதுக்கான வழி. அப்புறம் மூணாவது, இதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குவாலிட்டி. அது என்னன்னா, மீதி பேரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எப்படி ஒத்து போடுது. அவங்களோட திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதனால மீதி பேரோட கலந்து எப்படி பழகிறது, எந்த நிலையில இருந்தாலும் சரி, அது ஒரு கலை. அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நாலாவது, ரொம்ப முக்கியமான விஷயம். இதைத்தான் நார்மலா நிறைய பேர் இது அலட்சியம் செய்யறாங்க. அதனாலதான் வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது என்னது? நேரடி ஆன்மீக அனுபவம். நேரடியா ஆன்மீக அனுபவம் உனக்கு வரணும். அதாவது இந்த தியான பயிற்சி மூலமாக இறைவனோட நேரடி தொடர்பு கொள்ளும் பொழுது அப்ப இறைவனோட குணங்கள், அமைதி, அன்பு, ஆனந்தம், ஞானம், அதையெல்லாம் நம்மளே உணர ஆரம்பிக்கிறோம் நமக்குள்ள. அப்ப நேரடியா இறைவனோட கனெக்ஷன் வரும்பொழுது அப்ப நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம், இறைவனோட திட்டம் இருக்கு, இறைவனோட திட்டம் எப்படி நடந்தா என்னோட வாழ்க்கையே மாறி போயிடும், ரொம்ப இன்பகரமா ஆகும், ரொம்ப நல்ல விதமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு நமக்கே புரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால இந்த உடல், மனம், ஆன்மா மூணையும் ஒரே விதமா எப்படி நம்ம டெவலப் பண்றது, அதுக்கு பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்த வழி. அதை நீங்க முயற்சி செய்து அதை உபயோகித்து நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடை